ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். ஆமோஸ் 5:17 வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் குழம்புள் உண்டாயிருக்கும். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் குழம்புள் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன் நடுவே நடந்து போவேன். நான் உன் அருகே, அதாவது எல்லா திராட்சை தோட்டங்களிலும் குழம்புள் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அந்த வார்த்தையில் இருந்துச்சு, கையில் வச்ச அந்த வார்த்தை மேலே என்னுடைய எனக்காக, என் குடும்பத்துக்காக, இந்த சூழ்நிலைக்காக, பிரச்சனைக்கு, என் போராட்டத்துக்கு எனக்காக வேண்டும் அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோந்தரிக்கிறேன் இயேசுவை கர்த்தர், இயேசுவை நாமத்தில் பிதாவே. இது ஆமோஸ் ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சூழ்நிலை, நிர்பந்தமான நிலைமை, தேசமே நிலக்குலைஞ்சு போய் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாத நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில கர்த்தர் யாரை எழுப்புறாரு? ஆமோஸ் எழுப்புறாரு. ஏன் ஆமோஸ் எழுப்புறாருன்னா, அவனுக்குள்ள ஒரு பாரம், அவனுக்குள்ள ஒரு கவலை, அவனுக்குள்ள ஒரு துக்கம். தேசத்தை பார்க்கிறான், ஜனங்களை பார்க்கிறான், தெய்வ கோபாக்கியை பார்க்கிறான். எப்படி நடந்து வந்தவங்க 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் என்ன பண்ணி கொண்டு வந்தார்? அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆனால் ஜனங்களுடைய கால போக்க பார்க்கும் பொழுது அப்படியே பின்தங்கி போய், தளர்த்து போய், சோர்ந்து போய், தெய்வத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கிட ஒரு பாரம் எழும்புது, ஒரு கவலை எழும்புது, ஒரு துக்கம் அதிகரிக்கும் பொழுது அதை பார்த்து கர்த்தர் யாரை எழுப்புறாரு? சொல்லுங்க, ஆமோஸ் எழுப்புறார். சில ஆட்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டான், எதை குறித்து உண்மையை கவலைப்பட மாட்டான். நம்மளாம் நீ நினச்சிருக்கிறீங்க, நான் உண்மையாக குடும்பத்தை குறித்து கவலைப்படுறேன். அது உங்களுடைய மென்டாலிட்டி. உண்மையாய் கவலைப்படுகிறவர்களாக இருப்போம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வாதாரம் எங்கேயோ போயிருக்கோம் தெரியுமா? ஆடப்போ மரம் வச்சோம் என்ன ஊற்றுவான், நடுகுறான், நல்ல நீர் பாய்ச்சினால் விளைய செய்யுங்க, இப்படிலாம் வசனங்களை சொல்லி நாம ஏமாற்றிக்கிட்டு நாம் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்தோ, கணவனை கொடுத்தோ, மனைவி கொடுத்தோ, இனத்தை கொடுத்தோ, ஜனத்தை கொடுத்தோ ஒரு கவலையற்ற நிலைமையில், அதாவது அந்நூற்றல், அதாவது ஒரு ஒப்புக்காக, ஒரு கடமைக்காக நம்ம இப்படி வாழ்ந்து உண்மையான கவலை, உண்மையான ஒரு பாரம், உண்மையான பாரம். அதாவது சில ஆட்கள் சில கேள்வி கேட்டால் வெட்கப்பட்டு போயிருவீங்க. எந்த தாயாவது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பிள்ளையுடைய பலவீனத்துக்காக, எந்த தாயாவது ஒரு தனிப்பட்ட யாராவது ஊராவிட்டு பிள்ளை, ஒரு தங்கச்சி பிள்ளையோ, அண்ணன் பிள்ளையோ, அக்கா பிள்ளையோ, நான் சொல்லவே இல்லை, உன்னுடைய பிள்ளைக்காக ஒரு 21 நாள் காலையில் சாப்பிடாம, காப்பி குடிக்காம, நாலு டிஃபன் மட்டும் சொல்கிறேன், புரியுதா நான் சொல்கிறது? 21 நாள் இல்லை 7 நாள் இல்லை 40 நாள் காலையில் என் பிள்ளைக்கு போதே, சோறம் போதே, கவரா போதே, ரட்சிப்பு நடக்குது, அபிஷேகத்தை நடக்குது, தேவ திரும்பி நடக்குது, பாவத்தில் விழுந்து கிடக்கிறானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிறாளே, அது தூக்குவார் எடுப்பார் இல்லையே, நான் பாஸ்டர் மாட்டம் நம்பரில் எந்த புரோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கு நான் தான் ரெஃபரன்ஸ் செய்யும், நான் தான் உத்தரவாதி, கர்த்தர் என்ன நம்பி நான் வயிற்றுல கர்த்தர் குழந்தை கொடுத்து, அந்த குழந்தை என்ன நம்பி தான் நான் அதை வளர்க்கணுமே. மனவா சொல்கிறான், நீ கொடுக்கும்னால அந்த குழந்தை எப்படி நான் வளர்க்கிறது. அந்த அடிப்படையில் என் பிள்ளை இப்படி சோறும் போதே வளர்ச்சி இல்லாமல், முதுமை இல்லாமல், சரீர பலவீனத்தினால அலங்கரிக்கப்படுகிறது. என் பிள்ளைகளை பார்த்து அநேகர் கிண்டல் கேலி பண்ணுறாங்களே, ஆகவே நான் என் பிள்ளைக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி எந்த தாயாவது கையை தூக்குவீங்களா? 21 நாள் காலையில் நான் பாஸ்டிங் வந்திருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்காக, ஒரு பையனுக்காக
இல்லை என் புருஷன் இத்தனை வருஷமா குடிக்கிறான், என் புருஷன் இத்தனை வருஷமா குடிச்சிருக்கிறான், குடும்பம் நிலைகுலைஞ்சு போகுது, என் குடும்ப சமாதானம் போயிடுச்சு, என் ஊரே கவலைப்படுது, அசிங்கப்படுது, கொச்சப்படுத்துது, நான் எப்படி வாழ போறேன்? இதுக்கு வேற நம்ம சொல்யூஷன் பார்க்கிறோமே தவிர என் புருஷனுக்காக வாயில பச்சை தண்ணி படாம ஒரு 21 நாட்கள் அதிகாலையிலோ மதியானத்திலேயோ சாந்தி ஈவினிங்ல ஏதோ ஒரு 3 வேளை ஒரு வேளை கட் பண்ணி தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் ஜெபித்திருக்கிற அனுபவம் யாருக்காவது இருக்கா? இதுதான் உண்மை. ஆனா இந்த ஃபேக்ட், இந்த பயமோ இந்த அக்கறை யாருக்குமே இல்லை. அப்புறம் சாப்பிட்டதுனால கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்காம போயிடுவாரா? நடக்கிறது நடக்குங்க, விதியை என்ன பண்ண முடியாதுங்க. நம்மளே விதி என்ன பண்ண யாராலும் இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தோம்னா நிச்சயமா நம்ம சபை கொடுத்த பாரம் நமக்கு அதிகமாக என்ன பண்ணுங்க, நீ குடும்பத்தை கொடுத்த பாரம் வாழ்க்கையில் வந்து அதாவது எழுத்தின் அடிப்படையிலேயே நமக்கு அந்த அறிவு இல்லாத பொழுது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எதை கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஆமோஸ் தனக்காகவோ தன் பிள்ளைக்காகவோ குடும்பத்துக்காகவோ கவலையற்றவனாக இருந்தால் சொல்லவில்லை. எதுக்காக? தேசத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆமோஸ்னால என்ன பேர் தெரியுமா? ஆமோஸ்னால புத்தி சுமக்கிறவன். ஆமோஸ்னா யாருங்க? அவன் சுமை தாங்கி. கழுதிக்கு வாழ்க்கப்பட்டானே தெரியலங்க, என்னங்க சொல்ல மாட்டேங்க. கழுதிக்கு வாழ்க்கப்பட்டா பொதி சுமக்கணும்னு சொல்லுவாங்க. நீ கட்டிக்கிறது கழுதனாக்க அது குணப்படாது, ஸ்திரப்படாது, பலப்படாது, சாகிற வரைக்கும் அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். உனக்கே நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை நீ மாத்திக்கணுமே தவிர நான் எப்படியாவது உன்னை என் வழியில கொண்டு வர பாரு சிட்டிக்கு போறது எந்த அர்த்தமே கிடையாது. அதற்காக ஏற்றது போல உன் நடவுட பாவனை உடைய ஆவிக்குரிய வாழ்வாதாரத்தை மாற்றி அவரை, அந்த குடும்பத்தை, அந்த மகனை, அந்த மகளை உடைய பயத்துல, பக்தியில, பசுத்துல, ஒழுக்கத்துல கொண்டு வர்றதுக்கு உண்டான என்ன வழி, அதை நம்ம என்ன பண்ண தெய்வ சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு சரணாயிடணும். என் பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியல, என் பிள்ளை எனக்கு என்ன பண்ண வளர்க்க தெரியல, இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்துட்டேன், என்ன என் வீட்டுக்காரோடைய மைண்ட் எனக்குனால புரிஞ்சிக்கல முடியல, இத்தனை வருஷம் சபைக்கு போகிறேன், அந்த ஊழியக்காரன் என்னை எப்படி நடத்துகிறான், மாம்சத்தை நடத்துகிறானா, ஆவில் நடத்துகிறானா, இல்லை பணத்தில் நடத்துகிறானா, மணிமணியில் நடத்துகிறானா, என் தசபாகத்தில் மாத்திரம் குறியாக இருக்கிறானா, எனக்கு ஏற்ற போஷாக்கு கிடைக்குதா, எனக்கு ஏற்ற பலன் கிடைக்குதா, நான் ஆவியில் வளர்ந்துருக்கிறானா, அபிஷேகத்தில் வந்திருக்குன்னா, அந்த சபையில் ஜபம் இருக்குதா, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதா, ஆவிக்குரிய தரம் இருக்குதா, அப்போ என்ன இப்போ நிதானிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு என்ன தெரியல, அந்த உணர்வு இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாரமே இல்லை. முதல்ல ரசிக்கப்பட்டேன் இத்தனை வருஷம் என் இடம் அங்கே தான் உட்காந்துட்டு வரேன் போகிறேன். அப்போ உனக்குள்ள ஒரு பாரம் இல்லைன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ண பயன்படுத்தவே முடியாது. தாமஸ் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாதுங்க. திருக்கதரிசிகளிலே பெரிய திருக்கதரிசி, சின்ன திருக்கதரிசி. அந்த சின்ன திருக்கதரிசியில் இவன் ஒரு ஆள். இவன் அதாவது திருக்கதரிசனம் சொன்ன நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு நேரம். அப்போ அவனுக்கு கூட பாரமும் கவலையும் துக்கமும் அதிகரிக்கிறனால கர்த்தர் அவனை எழுப்புறார். எங்க இருந்தா தெரியுமா? ஆரம்ப காலங்களில் வாழ்க்கை என்ன தெரியுமா? வாசிக்க போய் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15-14 நினைக்கிறேன். வாசிங்க. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம். ஆனால் மேல உள்ள வசனம் வாசிங்க. ஆமோஸ் அமசியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன், அமசியா நான் திருக்கதரிசி, அவன் இவனை விரட்டுறான், டேய் ஓடிப்போ, நீ திருக்கதரிசனம் சொல்ல தகுதி இல்லை, கர்த்தரோட பயன்படுத்த முடியாது, நீ தெய்வ கோபாலிக்கு ஆளானவன், நீ எந்த விதத்தில் லாய்க்கு இல்லை, தகுதி இல்லை, அருகதை இல்லை, யோகிதை இல்லைன்னு சொல்லி அவனை வெறுத்து அவனை விரட்டுறான். அமேசியா தேவனால் அனுமதிக்கப்பட்டவன். அவனும் ஒரு ஒன்னாவது நல்ல திருக்கதரிசி தான். ஆனால் அந்த திருக்கதரிசி சில வேலை இடந்தார், அது இடறி போனதுனால கர்த்தர் யாரை எழுப்புறாரு சொல்லுங்க. சில வேலை சபையில் ஒன்று அங்கீகரிக்க மாட்டாங்க. இன்னும் நாங்களாம் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எங்களை பயன்படுத்தாம கர்த்தரோட பயன்படுத்திடுவாரா? அந்த அடக்கு. சில சபையில் அப்படிதான் அடைக்க வச்சுக்கிறான். நாங்களும் சீனியர் விசுவாசி ஆகும். சீனியர் ஒன்று எடுனா தான் உணர்ந்து என்ன பண்ண முடியுங்க,
பேச்சு சரியில்லை, குணம் சரியில்லை, சிந்தை சரியில்லை, புத்தி சரியில்லை, பேசுறதெல்லாம் அநாகரிகம், அனாவசியம், கீழ்த்தரமாக, மட்டமாக, மூஞ்சி முகம் தெரியாமல் பேசுறது, மூஞ்சி முகம் தெரியாமல் தராதரம் தெரியாமல் பேசுறது, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னத்தை உண்டாக்குங்க? அது பாமியாகட்டும். ஒரு வாழை பிள்ளையா ஒரு வாழை பிள்ளை சபைக்கு என்ன இருக்குனாங்க? மணிமார் இருக்கணும். 1/2 மணி நேரம் ஆராதனைனா திருக்கு தரிசனம் வரணும், வசனம் வரணும், கர்த்தருக்காக ஷைன் பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, குடும்ப பாரத்தை விட்டுட்டு சபைக்கு நான் போகிறேன், என்னால் சபை பலப்படணும், என்னால் சபை வளரணும். அவ சொல்கிறா, இவ சொல்கிறா, என்னை இழுக்கிறாங்க, ஆவியில் வளர விட மாட்டாங்க, வசனம் படிக்க விட மாட்டாங்க, ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கிரீஸ் எல்லா சபையில் எல்லா பிரச்சனைகள் இருக்கும். அவைகள் மீண்டு வருது தான் விசுவாச வாழ்க்கை. அமைச்சை யார் அழுத்துறான்? ஆமோஸ். இப்போ அங்கே சபையில் அமைச்சியாவும் கிடையாது, யாரும் கிடையாது. பைபிளை படின்னு கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்கு. நேரத்தோடு வரது நம்மளால முடியல. ஒரு ஆவிக்குரிய வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா, நல்ல கிரீப்பா, நல்ல புடிமானமா, நல்ல உறுதியா, தெளிவா, 2 வேகமாக இருந்தால் அடுத்தது போட்டி போட்டு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை யாரும் போட்டி போடுறீங்களா? நான் இருக்கணும், எனக்கு முன்னாடி அவன் எப்படி வருவா சபைக்கு, நான் அவளுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்குங்களா சபையில்? சொல்லுங்க பார்க்கல. அப்போ எப்படி உன்னைக்கு என்ன கர்த்தர் சபையிலே சரி குடும்பத்திலும் சரி பயன்படுத்த முடியும்? நீ பேசுகிற வார்த்தைக்கு அபிஷேகத்துக்கு மாறா வீட்டில் எந்த சைஸ் எடுக்க முடியாது. அவள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே உள்ளதான அபிஷேகம் அந்த மாதிரி இருக்கணும். அந்த நிலைமையில தான் ஆமோஸை கர்த்தர் எழுப்புறார். யாருக்கு விரோதம்? அமேசியாவுக்கு முழுவதும் எழுப்புறார். அவன் விரோதம் எழுப்பி, நீ நினைக்கிறவன் யாரும் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. கர்த்தர் நம்ம நினைக்கிறோம் அப்படியே இத்தனை வருஷம் சபை பார்த்தா தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு, நான் இப்படி ஜோபனை தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு, நான் இத்தனை உபவாசம் இருந்தால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அதெல்லாம் அப்பா, இதெல்லாம் சுயநீதி. இதெல்லாம் என்ன நீதிங்க? நீ கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தோட, ஒரு பாரத்தோட, ஒரு மனக்லேசத்தோட, சப உணர்வோட, குடும்ப பாரத்தோட, கட்டுப்படைப்பு தாய் குறித்து குடும்ப சிச்சுவேஷனை உணர்ந்து, ஆண்டவரே எது சொல்றது, அவர் ஒருவன் அளவா படைத்தார், பின்னையே ஆவி எவ்வளவு என்னவா இருந்தது, பரிபூர்ணமா இருந்தது. எதுக்காகனா பரிசுத்தமுள்ள சந்ததி என்ன பண்ணுவதுக்கான உனக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எதற்குன்னா, உன்னால மற்றவங்க பலப்படும்படி. நீ பலப்பட்டு மற்றவங்க என்ன படுத்துனாங்க, பலப்படுத்தணும். அதற்கு தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ண அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அதற்கு தான் நம்ம கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அவனுக்கு கொடுத்த கிருபையை, அபிஷேகம் கொடுத்த கிருபையை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அந்த உணர்வு இல்லாமல் திரும்பி படைப்படி கதவு தடை போனால கர்த்தர் யாரை எழுப்புறாரு? ஆனோஸ் எழுப்புறாரு. ஆனாலும் அவன் இவனை உதாசீனப்படுத்தினாலும் அவன் சொல்றான், உன்னை குறித்து நான் சொல்றேன், நான் தெரிஞ்ச தரிசனங்க. நீ யாரு, எப்படிப்பட்டவன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்கள் அநேக பெருமையில என்ன பண்ணிடுறோம் கீழே. என்ன மாதிரி ஜெபிக்கிறவல்ல, என்ன மாதிரி பாட்டு பாடுறவல்ல, என்ன மாதிரி திருத்த சொல்றவல்ல, என்ன மாதிரி தரிசனம் சும்மாங்கிற வீணா போன தரிசனம்லாம் சொல்லி சபையை நம்ம சீரழிச்சு வளர்ச்சிடாம குச்சுகிறா கொலைவராகிட்டு இருக்கிறோம். நம்ம சபை நம்மள என்ன பண்ணணும், புதுப்பிக்கப்படணும். 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா அந்த ஜபத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன், ஒரு கணக்கம் இருக்கணும். சும்மாங்கிற குட்டையும் ஒரு கண்ணு போட்ட குட்டை என்ன இருக்குங்க, நாத்தடிக்கும். ஒரு டிச்சி காவா அசிங்கம் பிடிச்ச காயம் இருக்குது, அதை அப்படியே விட்டு அப்படியே போயிடும். அது இன்னைக்கு வாசனை வெளியே வருதுன்னா காரணம் என்ன? அது மேலே யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நாற்றமும் இல்லாமல், வாசனையும் இல்லாமல், உபயோகம் இல்லாமல் நானா இருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளங்க. எனக்கு எதுக்கு தெரிய தரிசனம்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இண்டிவிஜுவல் கவலை கிடையாது உங்களுக்கு, புரியுது நான் சொல்றது? ஒரு தனிப்பட்ட கவலையே கிடையாது எனக்கு. நான் ஏன் இருக்கிறேன்? வளர்ச்சி இல்லாமல், முதுமை இல்லாமல், பக்குவப்படாமல், வெள்ளப்படாமல், கட்டப்படாமல், உருவாக்கப்படாமல், யாருக்கும் உபயோகம் இல்லை. யாரை பார்த்து எனக்கு அரிச்சு கொட்டுறவங்களாக, எல்லாருக்கும் அற்பமா, எல்லாருக்கும் அனாவசியமா, யாருக்குமே உபயோகம் இல்லையே. என்னை பார்க்குறவனா எரிஞ்சு விடுறான், என்னை பார்க்குறவனா என்ன பண்ணான், காமகாரத்தோட பார்க்குறான். என்னையா ஆண்டவர் வச்சிருக்கு, என்னைக்கா உனக்கு வந்து கவலைப்பட்டிருக்கியா? சபையில் என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. யாரும் என்ன பண்ண ஃப்ரீஸ் பண்ண மாட்டுறாங்க. அதாவது ஒன்று ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்குள்ள ஏன் அந்த குணநலங்கள்லாம் வளர மாட்டேங்குது? இவ்வளோ காலங்கள் பிரசங்க கேட்கிறேனே. அல்லேலூயா.
அந்த நலமா வாழ்க்கை வந்தாலும் கூட அவன் எழும்புறான். நான் என்ன கிடையாதுங்க, தீர்க்கதரிசி கிடையாது. என் தகப்பனோ என் தாயோ முற்பிதாக்களோ நான் வளர்ந்த இடமோ என் சொசைட்டி எதுவுமே என்ன கிடையாது. அவன் அடுத்தபடிய வார்த்தை என்ன சொல்லுது, நான் தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல. தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல. எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எங்க ஆயாவோ எங்க தாத்தாவோ யாருமே கிடையாது. புரியுதா? யாருமே கிடையாது. அந்த நிலைமையில் இருக்கிற எனக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பாரமும் கவலையும் வேதனையும் அதிகரிக்கனால கர்த்தர் என்ன என்ன பண்ணுகிறார், பயன்படுத்துகிறார். அடுத்தபடியா சொல்றான், என்னுடைய கேராப் என்ன தெரியுமா? நான் என்னுடைய கேரா அடுத்தபடியா சொல்றேன், என்ன சொல்லுது? நான் ஒரு ஆடு மேய்க்கிறவையா. நான் என்ன மேய்க்கிறவன்? ஆடோ மாடோ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நான் உண்மையா இருக்கிறவன். நான் ஒரு மேய்ப்பன். நான் தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசினா தனி கிரேடு. தீர்க்கதரிசினா விளையாட்டுல வருகிற வாரம் அதெல்லாம் விழாவறையா பார்ப்போம். தீர்க்கதரிசிங்கிற பொசிஷனே வேற. நான் ஒரு மந்த மேய்க்கிறவன். நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் இல்லை. நான் என்ன பண்றேன்? மந்தை மேய்க்கிறவன். அதுக்கப்புறம் நான் யாருங்க? காட்டத்து மரத்தின் கீழே நான் எங்க பொறுக்கிறவன்? ஏறி பறிக்கிறவங்க கிடையாது. பறிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த மரத்துக்கு சொந்தக்காரனா இருந்தாக்க என்ன பண்ணலாம்? ஒரு தோப்பு வச்சிருக்கிறாரு, நான் போய் மேலே ஏறி பறிச்சா கோபம் வர வராதா? கீழே இருக்கிறத பொறுக்கிறதே பெரிய பாவம். ஏன் விட்ட மாதிரி ஐயா நான் நிறைய கீழே உள்ள அணில் கடிச்சது, அது என்ன பண்றேன்? அவர் பாப்பாரு, போ எடுத்து போனியா, போ. அந்த கிரேடு தான் என்னுடைய கிரேடு. நான் காட்டத்தி மரத்தின் கீழே என்னத்தை பொறுக்கினவன்? அத்தி பழங்களை பொறுக்கினவன். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு தான் 5 விதமான தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யாருங்க? தீர்க்கதரிசி இல்லாதவன், தீர்க்கதரிசி புத்திரனும் கிடையாது. மந்த மேய்ப்பனுக்கு அத்தி பழங்களை, காட்டத்தி மத்திய அத்தி பழங்களை பொறுக்கின அவனுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? 5 தரிசனம் கொடுக்குறாரு. தூக்கு நூலை காட்டுறாரு, அக்னியை காட்டுறாரு, அதாவது கனிப்பிடுறது பழங்களை காட்டுறாரு. அவனுக்கு என்னென்ன காட்டுறாருங்க? நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரம் வெட்டிக்கிளியை காட்டுறாரு. முதல்ல எதை பார்க்கிறாங்க தரிசனத்துல? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனத்துல வித்தியாசமா இருக்கிறீங்க. நல்ல அழகாக கர்த்தர் திட்டங்களையும் வார்த்தையோடு வசனத்தோடு தரிசனத்தோடு வெளிப்பாடோடு கர்த்தர் சில வேலை நம்மளோட இணைப்படுவார். சும்மா தரிசனம் பார்த்தா சொப்பனை பார்த்தா உடனே ஏமாத்தி சபையை சீரழிச்சிடக்கூடாது. ஒரு தரிசனம் சொல்ற பொழுது முன்னுக்கும் பெண்ணுக்கும் பயந்து நடுங்கி இதுவா இருக்குமா, ஒளிர் தூய்ந்த ஆவியா இருக்குமா, இது கர்த்தர் கொடுத்துதானா பிசாசு கொடுத்துதானா அப்படிங்கிறத பல விதமான ஆராய்ச்சி உங்களுடைய ஜீவமே அது வெளிப்படுத்தும். உங்க தகுதி அதை காட்டி கொடுத்துரும். சும்மா ஆர்வப்பட எமோஷன் யாரையோ உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றது தரிசனம். ஆமோஸுக்கு கர்த்தர் கொடுத்த பாரத்தினால இவனுக்குள்ள இருந்த அந்த ஆதங்கத்தினால கர்த்தர் அவனை பயன்படுத்தி வேத சொல்றது வெட்டுக்கிளி கொடுக்குறாரு, அக்னி கொடுக்குறாரு, தூக்குநிலை கொடுக்குறாரு, பழுத்த பழக்கூடிய காட்டுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பலிபடுத்த காட்டுறாரு. எதை காட்டுறாரு? அவர் பலிபடுத்த காட்டுறார். இதை எல்லாம் சபைக்கு ஏற்ற காரியங்கள். கொஞ்ச நேரம் ஆராதித்தமே வீணா போன புருஷனை நம்பிக்கை கீழ்ப்படியாத பொண்டாட்டியை பார்த்துக்கணும், அடங்காத பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு எப்பா என் பிள்ளைங்க எனக்கு பயப்பட மாட்டேந்தப்பா, இதுவும் ஆராதனை, இதுவும் ஆராதனை. என் பையனை விரட்டிட்டாங்க, எங்கேயா போய் நிற்பேன், இந்த பையன் குணப்பட மாட்டேங்குது, இந்த பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது, என்னை இப்படிதான் வச்சுக்கிட்டு இது இல்லை ஆராதனை. பிள்ளைகளை பலப்படுத்தும், வருகைக்கு ஆழ்த்துப்படுத்தும். எனக்குள்ள ஒரு பாரத்தை தான், எனக்கு ஒரு தரிசனத்தை தான், எனக்கு ஒரு வெளிப்பாடை தான், எனக்கு ஒரு சொப்பனத்தை தான். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையில என்ன படுத்த போறீங்க, என்னோட எப்படி ஈடுபட போறீங்க, என்னை எப்படி பயன்படுத்த போறீங்க, எனக்கு என்ன வார்த்தை கொடுத்து என்ன உணர்த்த போறீங்க, எந்த வார்த்தையினால பலப்பட போறேன், எந்த வார்த்தையினால் கால்வழி நிற்க போறேன், என்னை எவ்விதமா இந்த மாதம் பயன்படுத்த போறீங்க. 11ஆம் மாதம் கையேந்தினது போல இந்த 12ஆம் மாதம் கையேந்தான் இருக்கணுமா? ஒப்பு கொடுக்கிறப்பா, நீ உலக பிரகாரம் பாரத்தில் இருக்கிற வரைக்கும் நாம ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பயன்பட முடியும்.
எந்த விதத்தில் என்ன பண்ணாங்க, பயன்படவே முடியாது. கீழேயே இந்த பண்ணி மாதிரி கீழேயே பார்த்து இருக்கும். திடீர்னு ஒரு வெள்ளை பேப்பர், கலர் பேப்பர் ஒரு 4 மடிச்சிருந்தாங்கன்னா 200 மதிக்குதே. முன்னெல்லாம் துணி கீழே அசால்ட்டாக கிடைக்கும். இப்போலாம் என்ன கிடைக்குது, யாரும் எடுத்துக்கிறீங்களா? நான் நிறைய எடுத்துருக்கேன். கீழே 100 நோட்டு நிறைய எடுத்துருக்கேன். சேலத்தில் ஹாஸ்டலில் படிக்கிறேன், இவ்வளோ தான் இருப்பேன். ஹாஸ்டலில் படிக்கிறேன், பஸ்ஸில் போகிறேன். வயசான ஒரு அந்த பை இருக்கும், 4 பை இருக்கும். இந்த பையில் பார்த்தா யாருக்கும் ஒரு 55 ரூபா மேலே இருந்துச்சு. சும்மா ஒரு பரோட்டா எவ்வளோ, 4 நாள் தான், 25 பைசா ஒரு பரோட்டா. எவ்வளோ, 25 பைசா ஒரு பரோட்டா. சும்மா ஒரு நாளைக்கு 2 பரோட்டா. அப்படியே அந்த பைசா வச்சு 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 யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்டலில் போய் பண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி பரோட்டா சாப்பிட அவ்வளோ ஆசை. சேலத்தில் படிக்கிறோம். அந்த மாதிரிலாம் அந்த நாட்கள் பை வேணால் கிடைக்குமா? சில ஆட்கள் அப்படி இருந்து என்ன பண்ணினே இருக்கிறாங்க, கீழே பார்த்துக்கணும். எப்போ நம்ம மேலே பார்க்குறதுங்க? எனக்கு ஒரு ஆசை வரும், எனக்கு ஒரு ஆசை வரும். புருஷன் திருந்துறான், திருந்தலை விட்டுருங்க. நீ கத்தருக்குள்ள கட்டப்படு. பிள்ளைங்க திருந்துறாங்க, திருந்தலை விட்டுருங்க. கத்தருக்குள்ள கட்டப்படுங்க. நிறைய பாரப்பட்டு உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. நாங்கள் போக வேண்டிய தூரம், நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம ஆயத்தப்படுத்தினாங்க முதலாவது. ஏன் நம்முடைய பேச்சுக்கு பவர் இல்லை, நம்முடைய கிரிக்கு பல, நம்மளை ஏன் வீட்டில் கம்மியாக நினைக்கிறோம்? நமக்குள்ள என்ன கிடையாது, ஸ்பிரிட்டே கிடையாது. ஸ்பிரிட்டே கிடையாதுங்க. நம்மளுக்கு சார்ஜ் போன செல்லு, என்ன போன செல்லு, பேட்டரி போயிடுச்சு. அது பேட்டரி நல்லா இருந்தால் போட்டால் 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுங்க, 100 150 அதாவது 200 அதை டக்கு 98 வந்துடும். இது பழைய செல்லு, பழைய பேட்டரி. எவ்வளோ சார்ஜ் பண்ணால் என்ன பண்ணுது, 10 நிமிஷம் ஹலோ இறங்கி என்ன பண்ணுது இல்லை. நம்ம சுற்றி எங்கே தான் பார்த்து கீழே பார்த்துருக்குறோம். வேதத்தை ஒவ்வொரு வாசியும் நாட்களில் பசுக்குவான்னு எப்படிலாம் கத்தருக்கா பயன்பட்டுருக்காங்க பாருங்க. புதி சுமக்கிற ஆமோஸ்னா யாருங்க? புதி சுமக்கு. நீ குடும்பத்தை சுமக்கிறியாவில் அது உன் குடும்பத்தில் நீ சுமக்கிற நினைக்கிற, ஆனால் உண்மையை என்ன பண்ணல, சுமக்கல. உண்மையா சுமக்கிற விடாதீங்கன்னாக்கா இதெல்லாம் 2 என்ன பண்ண, காய் காய்ச்சி போய் புண்ணா இருக்கும். அப்படியே உட்காந்து தடவிப்பாரு, இன்னும் அந்த முட்டி எப்படி தான் இருக்குது, நெப்பமா சாப்பிட்டா. அந்த முட்டி போட்டு பங்கு வருதா? ஆனால் பேசுகிற பேச்சு பாரு, அவன் கீழ்படிய மாட்டான். என் டீச்சர் போட்டால் தாண்டிட்டு போயிட்டே இருக்கிறான். 10 நிமிஷம் என் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டேங்குது. எப்படி மதிக்கங்கிறாங்க? எப்படி மதிக்கும்? ஜபம் இல்லை, பயம் இல்லை, பக்தி இல்லை. வீட்டு கூட்டத்தில் வந்து சும்மா வீட்டுக்கு ஃபேமிலி ப்ரேயரில் ஒரு 10 நிமிஷம் ஜபம் மாட்டேன், எல்லாம் நடந்து போச்சா? அன்றாட வாழ்க்கை நம்ம வீட்டை வந்து கத்தருக்குள்ள சுமக்குற மாம்சத்தில் சுமக்கிறோம். என்ன உணவா பிள்ளைங்களை சமைச்சு கொடுத்தா கூட எது வரைக்கும் தான், அந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதோட திருப்பி அடுத்த நாள் எப்போ செய்யும்? அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் படுறோம், பிரயாசங்கள், முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன படுறது கிடையாது. அதுதான் ஆமோஸுடைய அபிஷேகம். ஆமோஸ்னாலே அவன் யாரா? பொதி சுமக்கிறவன், தாங்குறவன், சுமை தாங்கியா இருக்கணுங்க. நம்ம கட்டணம் எதுக்கு வச்சுட்டா தூக்கு தெரியா இருக்கிறதுக்கா? நீங்கள் நிறைய பேர் லக்ஸுரிஸை விரும்புகிறீங்க, ஆடம்பரத்தை விரும்புகிறீங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் அலாட்டாக இருக்கணும். எனக்குன்னு ஒரு தலைக்காணி, எனக்குன்னு ஒரு தட்டு, எனக்குன்னு ஒரு பெட்டு, எனக்குன்னு ஒரு ரூமு, பீஸ் ஆஃப் மைண்டோட ரிலாக்ஸேஷனாக அழகாக சொகுசா. யார் பிரச்சனையில் நம்ம என்ன ஆகக்கூடாது, நான் இன்வால்வ் என்டர்பைட் ஆகக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. எதுவுமே யாருக்குமே தாங்குற பலம் இந்த உலகத்தில் நம்ம சபையில் யாருக்கும் சொல்லிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதையுமே என்ன பண்ணுறது, தாங்கிறதுக்கு பலமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தானா இன்னைக்கு நீ நான் எங்கேயோ இருப்போம். தகப்பனை சகிக்க மாட்டுறாங்க, தாயை சகிக்க மாட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது எங்களை அப்படியே ஆஸ்பத்திரியில் நல்ல குழந்தை கஷ்டப்படுறது நினச்சிருந்தோம். நான் உங்களால் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்கு தெரியுமா? என்னோட இன்ட்ரெஸ்ட் போச்சு. கல்கட்டா போயிருக்கணும், அதனால தான் எங்கே போயிருக்கணும், லண்டன் போயிருக்கணும். இதெல்லாம் நான் உங்களை விட்டுட்டு நான் என்ன பண்ண, உங்களுக்காக பாடி எடுத்துட்டேன். ஒரே வாரத்தில் அப்படியே நான் டிகிரிக்கு போயிட்டோம், 0 டிகிரியில் வந்துட்டோம். இதுதான் பிள்ளைகளுடைய மனநிலைமை.
அப்ப எதைத்தான் அது மேம்படுத்துது? என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, என்னுடைய லைஃப் போயிடுச்சு, என்னுடைய ஃபியூச்சர் போயிடுச்சு. எதுக்காக? யாருக்கு கஷ்டப்படுது? இன்னைக்கு தாங்க பேட்டை தாங்க உலகம். அதே ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா, ஆவியில் நிறைய பிள்ளையா இருந்தா, அபிஷேகம் நிரம்புற பிள்ளையா இருந்தா, இது ஒரு பாக்கியம். என் தாய்க்கு தகப்பனுக்கு உதவி செய்து எனக்கு கிடைச்ச பெரிய அதான் சுமைதான். லைஃப் கத்துறதுக்கு யாருக்கு பாட்டு எடுத்தேன், யாருக்கு கஷ்டப்பட்டேன், யாருக்கு கழுவு வேலை செஞ்சேன், யாருக்கு நான் தூக்கியா இருந்தேன், என்னை பெற்று வளர்த்த என் தாய் தகப்பனுக்கு. அந்த கான்செப்ட் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. புருஷன் நல்லா இருந்தான பண்றாங்க, ஏதோ விலகிடத்துல நேரத்தில் அவன் தவறிட்டான், உடனே அவனை நடுத்தல வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. புருஷனை சுமக்க கற்றுக்க, மனைவியை சுமக்க கற்றுக்க, தாய் என்ன பண்ண கற்றுக்க, சுமக்க கற்றுக்க. சம்பாதிக்கிறப்போ நல்லா என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கிறப்ப தகப்பனை நல்லா அப்பா சாப்பிடுப்பா, உட்காருப்பா, எழுந்திருப்பான்றோம். கொஞ்சம் வயசாயிடுச்சு, இது போதும், நீ சும்மா சொல்றதுக்கு இது போதும், உணவு கிடையாது. பிள்ளைங்க பேசுகிற வார்த்தையில் தாய் தகவல் ஒடி. ஏன்னா யாருமே எதையும் என்ன பண்ணுறதில்ல, நம்ம சுமத்து தெரியல, சுமை தாங்க நம்ம இருக்கவே மாட்டோம். அவர்கள் விசாரிக்கிற நாடுனால கவலைகள்லாம் அவர் மேல வைத்திருங்க. நம்ம சுமக்கிற ஒருவர் இருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை உனக்கா எனக்கா என்ன பண்ணியிருக்கிறாரு, சுமந்திருக்கிறார். நீ அட்லீஸ்ட் ஊரானவன் சுமைக்க தேவையில்லைங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற சிச்சுவேஷனை நீ சுமந்தாலே போதும். அதுவும் எங்கே கொண்டு போயிருங்க. சில ஆட்கள் மாமியாரை சகிச்சிக்க மாட்டாங்க, மாமனாரை சகிச்சிக்க மாட்டாங்க, உடனே தனி கொடுத்தணும். சொந்த பிள்ளைகளை சகிச்சிக்க மாட்டாங்க. சிலர்லாம் இருக்கிறாங்க, வாழ்க்கையே தியாகம் பண்ணி, அழகை தியாகம் பண்ணி, அந்தஸ்தை தியாகம் பண்ணி, அவருடைய படிப்பை தியாகம் பண்ணி, கத்த நடத்துகிற வழியில் தாங்கள் ஒப்பு கொடுத்து அப்படியே அவர் சுமை தாங்கியாகவே இருக்கிறார். ஆரம்ப நாட்களில் கிராமங்களில் எப்படி இருக்குங்க, ஒரு கல் ஒன்று இருக்கும், உட்காரத்துக்கு ஒரு கல் இருக்கும், அதுக்கப்புறமா தூக்கிட்டு போகிற ஒரு மூட்டையை வைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க, ஒரு கல் இருக்கும். அந்த மூட்டையை அப்படியே தலைமாட்டில் இருக்கிற அந்த மூட்டையை தூக்கி அந்த கல் மேலே வைப்பாங்க, கீழே இருக்கிற கல் மேலே உட்காருவாங்க. ஏன்னா திருப்பி தூக்கி வைக்கிறது இன்னொருத்தர் கூப்பிடணும், ஐயா பற்றி. அப்போ ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. அப்போ அதுக்குன்னு என்ன கட்டி வச்சுருந்தாங்க ஆரம்ப நாட்களில், சுமை தாங்கின்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு யார் வீட்டில் சுமை தாங்கி இருக்கா? என் சோப்பு யார் எடுத்தா, என் சோப்பு யார் எடுத்தா, என் டவலை யார் எடுத்தா, நீ எடுக்கலாமா, என் தட்டை யார் எடுத்த, இப்படிதான் பண்ணி ஏதோ அவசரத்தில் எடுத்த கூட எதுவுமே யாருமே எந்த சூழ்நிலையும் பண்ண முடியல. அந்த சுமை சுமக்கிற நிலைமையில் இருக்கு. ஆவிக்குரிய சுமையா சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு என்கரேஜ் பண்ணாதான் சில காரியங்களுக்கு உணரும். இந்த ஆமோசுடைய பேரை பாருங்க, என் பேருக்கு எது சொல்லுது, அவன் சுமை துதி சுமந்தான், பாரத்தை சுமந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர் தீர்க்கதரிசி சொன்ன காலங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஒன்று வாசிங்க. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய மொத்தம் எத்தனை ஏற்கனவே சொல்ல, மொத்தம் ராஜபாரம் பார்த்தா எத்தனை, எல்லாமே இது வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா ராஜாவுக்கும் புதுப்படியாக சொல்றான். இந்த கோத்திரத்துக்கும் அந்த கோத்திரம் எத்தனை சொல்லியிருக்கிறேன் நம்ம பைபிள் சொல்ல பார்த்தோம் இல்லையா, முழு கோத்திரத்துக்கு அவன் என்ன சொல்றான், சொல்றான். இவர் வாழ்ந்த காலத்துலயும் அவர் வாழ்ந்த காலம், யார் வாழ்ந்த காலம், யூதா கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் அது. அதுக்கப்புறம் அந்த 10 கோத்திரம், இது 12 2.5 கோத்திரம் சொல்லுவாங்க, 1.5 கோத்திரம் சொல்லுவாங்க. முழு கோத்திரத்துக்கும் இவன் என்ன பண்றான், இப்போ திருக்கிறத சொல்றான். அப்போ கர்த்தர் அவன் அந்த இடத்துல பயன்படுத்துகிறான். அதனால தான் ஒருத்தன் வந்து அனாவசியமான சொல்லப்படுறவன் சொல்றான், நான் யாரும் கிடையாது, திருக்கதரிசி கிடையாது, திருக்கதரிசியில் புத்திரனும் கிடையாது, நான் காட்டத்தி மரத்தின் கீழே, அதாவது அத்தி பழத்தை என்ன பண்ணுகிறவன், பொறுக்குகிறவன். ஒரு கூட ஏற்பட்ட அந்த பாரம் கத்திரக்காய் பயன்படுத்துகிறான். நிறைய வார்த்தைகள், பெரிய பைபிள் கிடையாது.
நிறைய வார்த்தைகள் உன் பேரில் இருக்க அந்த ரகசியத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6 வாசிங்க. நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா? சுமக்க வேண்டாம். ஏசு அதை தான் சுமந்தார். வாசிங்க டக்குன்னு வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமக்க வேண்டும். நீ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது நீ யாருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் விசுவாச பாரத்தை சுமக்கிறீங்க? ஒரு அவையும் பாடுபட்டா முழு அவையும் என்ன பண்ணணுமா? பாடுபடணும். அதான் நேர்மம். யாரோ குடும்பத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ண போனாங்க. அந்த தேவைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுங்க? பங்கு பெறணும். அதான் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? சுமக்குது. நம்ம வீட்டில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. வருமானத்துக்கு எது போவாங்க? கஷ்டப்படுறாங்களே. குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டங்கள். நீ நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுயநலம் இதற்கே ஆண்டவர் நம்ம நிறைய கணக்கு கொடுக்கணும். ஆமோசனா சுமக்கிறவன் பொதி சுமக்கிறவன். பொதினா தாங்க முடியாத பாரத்தை எழுத்தின் அடிப்படையில் சரி, ஆவிக்குரிய நிலைமையிலும் சரி, அந்த இஸ்ரவேல் பாரம் அவனுக்குள்ள அதிகரித்தனால கர்த்தர் அவனை எழுப்புறாரு. அதை எழுப்பும் பொழுது ஒருத்தன் அவனை அனாவசியம் பேசும் பொழுது அவனைக்கும் திருந்தது சொல்லி அவன் உணர்த்துறாரு. கர்த்தரனை பயன்படுத்துகிறார். இவனை கொண்டு சொன்ன வார்த்தை அழகாக அந்த 5 காரியம் எப்படி சொன்னேன், அழகாக புட்டு தனித்தனியாக நிலைமையில அவன் வியாக்கியானம் பண்ணி அவனுக்கு விவரித்து அவனை நல்ல ஸ்கெட்சு போட்டு பேசுறாரு. கர்த்தர் கண்ணு இன்னைக்கு அநேக தரிசனம் பார்க்குறாங்க. ஐயோ, அசிங்கமா, கொச்சையா, கேவலமா திருக்கு தரிசனத்தை கேவலப்படுத்திட்டாங்க. மணி பணத்துக்காக இதில் வர பெருமையாக நாங்கள் அங்கே ஊழியம் செய்யணும், இங்கே ஊழியம் செய்யும். திருக்கு தரிசினா என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தரோட நேரம் ரெஃபரன்ஸ் அப்படியே அவர் சொல்கிறது அப்படியே ரிப்ளை பண்ணணும். பாஷாலிட்டி மிகப்படுத்தி கொச்சப்படுத்தி அதிகமாக நயவஞ்சகமாக கண்ணீங்கோட எதிர்பார்ப்போட அவங்க மைண்டை அட்ராக்ட் பண்ண கவர் பண்ண அப்படியே உருகி பேசுறது. இதெல்லாம் தெரிய சொன்னாங்க. ஆமாம், ஒரு வார்த்தையை அந்த மாதிரி சொல்லலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நீங்கள் இந்த வாரம் வரும்போது அந்த அதிகாரத்தை முழுசாக படிச்சுட்டு வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனாவது வசனம் இருக்குது அந்த ஆமோஸில்? 40 இருக்குதா? மொத்தமே 9 அதிகாரம் தான். 146 வசனம். மொத்தம் எத்தனை அதிகாரம்? அது 9 அதிகாரம். மொத்தம் வசனம் 146 வசனம் தான். ஒரு 10 நிமிஷம் கால லெவலில் ஒரு அதிகாரம் தான் படிக்கல. கிடையாது படிச்சல ஒரு 3 முறை 4 முறை படிக்கல. உங்களுக்குள்ள ஒரு ஆவி புது பலன் கிடைக்கும். அதான் சொல்ல கலாத்தியரில் வாசித்த கொலோசியர் 1:24 பார்த்தேன். பவுல் என்ன பண்ண கிறிஸ்து நாங்கள் சொல்ல வாசிங்க. கொலோசியர் 1:24 வாசிங்க. முடிச்சிட டைம் ஆச்சு, முடிச்சிடும் சீக்கிரம். கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் நல்ல போல்ட வாசி. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் யார் நிமித்தமா? அவன் பொண்டாட்டியாலே, புருஷனாலேயோ, குழந்தைனாலே, இனத்தினால, ஜனத்தினால, யாரால சொல்றான்? நம்மை குறித்து, அந்நாட்டில் வாழ்ந்த சபையாரை குறித்து, விசுவாசிகளை குறித்து, அவன் செஞ்ச ஊழியத்தில் ஃபீல்டில் இருந்துதானே தனக்கு முன்பாக இருந்த ஆத்துமாக்களை குறித்து சொல்லுங்க. இப்பொழுது நான் சொல்லுங்க உங்கள் நிமித்தம் சிறிது அப்படிதான் இருக்கும். நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் வளராத ஆட்களோட பேசினா பரவாயில்லங்க. வளர்ந்த ஆட்கள் ஞானசாரம் எடுத்து அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷம் சபையில் திருவந்தில் பங்கெடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்முடைய வார்த்தைகள் மெச்சூராக ஞானமாக இருக்கணும், நல்ல பலமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கணும். அதான் சொல்றார், உங்கள் நிமித்தம் நான் படுகிற சொல்லுங்க பாடுகள் என்ன அடைகிறார் அவரு? இது சொல்ல முடியுமா? இதுக்கு நம்மளாம் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? வர பாடுகள் விசுவாசி ஒருத்தர் நம்மளை வந்து தரகரவா பேசிட்டா உடனே நம்ம என்ன பண்றோங்க? உடனே அப்பயே நம்மளுக்கு பேக்சைட் ஆயிடும். அவன் அதோட சோர்ந்துடும். உடனே முகத்தில் முழிக்க மாட்டேன்றோம். இந்த பக்கம் பார்த்துக்கிறேன், அந்த பக்கம் பார்த்துக்கிறேன். நான் ஊசி தலைய மாட்டேன், நீ ஊசி தலையா. இது நல்ல அனுபவம் கிடையாது. உங்கள் நிமித்தம் நான் படுகிற பாடுகள் என்ன அடைகிறேன் நான்? அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதுதான் சுமக்கிற அனுபவம், அதுதான் சகிக்கிற அனுபவம்.
அதுதான் விட்டு கொடுக்கிற அனுபவம், அதுதான் மனஸ்தாப்படுகிற, அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். கிறிஸ்துவ உள்ள சிந்தியே உங்களில் என்ன பண்ண வருது இருக்கு கிடவுதுன்னா, நமக்கு மற்றவங்க நமக்கு கஷ்டப்படுத்தினா, முதுகுல கொடுத்தனா, வயிற்று நேரில் குத்தினாலும் சரி, மறைமுகம் குத்தினாலும் சரி, உலகத்தான் சொல்லுவான், நான் யாரை மன்னிக்க மாட்டேன். விரோதியை மன்னிச்சு யாரை மன்னிக்க மாட்டேன், துரோகியை மன்னிக்க. நம்முடைய அனுபவமும் அதுதான். அது விரோதியாக இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ பேர் தூரம் கடந்து வந்தவங்க, எவ்வளோ விரோதிகளை துரோகிகளை பார்த்துருக்கு. அந்த மன்னிக்கிற அதாவது சுமக்கிற உங்கள் நிமித்தம் படுகிற பாடுகளினாலே நான் என்ன அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இந்த ஆமோஸ் இவன் யார் கிடையாது, புறஜாதியான். இவன் யார், இவன் யூதன் கிடையாது, இவன் புறஜாதியான். அப்பேற்பட்ட அவனை கர்த்தர் அழைக்கிறாரு பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் என்ன பண்ணாரு, கர்த்தர் பயன்படுத்த நினைச்சு யாரை வேணா பயன்படுத்தலாம். உனக்கூட இருக்கிற ஆதங்கம் தான் முக்கியம், உண்மை தான் முக்கியம், உத்தமம் தான் முக்கியம். நீ கர்த்தரை அறிகிற அறிவு தான் முக்கியம். எந்த அளவுக்கு தெய்வத்துக்குள்ள ஒப்பு கொடுப்பியோ அதன் அடிப்படையில் தான் உன்னை எண்ணி கர்த்தர் பயன்படுத்துகிறார். பெருமைனாலேயோ பெருமைனாலே ஏழின் பிள்ளைகள் அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். அடுத்தபடி அந்த பட்டத்துக்கு யார் தான் வரணும், அவங்க பிள்ளைங்க தான் வரணும். ஆனால் அந்த குடும்பத்தை அப்படியே தள்ளிட்டார். கர்த்தர் யாரை எழுப்புறாரு, வீட்டுக்குள்ளார சின்ன பையனை அற்பமா பெருக்கி பாய் போடுறத தொடச்சி வைக்கிற ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்புறாரு. சாமுவேலே ஓடுறான் தாத்தா கிட்ட. 3வது முறை போய் கேட்குறான், தாத்தா நீ கூப்பிட்டு, ஆமாப்பா நான் கூப்பிட, இனி ஒரு சத்தம் வருமானா சொல்லும்படியே. இப்போ 4வது முறை திருப்பி அந்த சத்தம் வரத்துக்கு இல்லை, இவனும் தேவனும் பேசி கொண்டிருக்கிறாங்க. காலையில் எழுப்பினவனை ஏழி வந்து கேட்க, என்ன பேசுனா, நிச்சயம் நான் உன்னை எழுப்பலை. 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை நான் வந்து கேட்டேன், நான் உன்னை எழுப்பலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு சத்தம் வரணும், தேவ சத்தத்தை தவிர வேறு சத்தம் வர இருக்கிறவங்க 2 பேர். நான் கூப்பிடல. இங்கே பிசாசு எனக்கு அசுத்தாவிக்கு ஒளி துதுங்க ஆவி கிடையாது. யாரும் அவன் தேவன் தான் கூப்பிட்டுருக்கணும். அவன் இன்னொன்று நீ பேசியிருப்பார், என்ன பேசினாரு, அவன் மறைக்க பார்க்குறான். இவன் அவன் தான் தொண்டு பண்ணி பேசுனதை பாரு. அவன் குடும்பத்தை பற்றியே என்ன பண்ணார், சாமுவேலை கொண்டு ஏழியை உணர்த்தினார். அதுக்கு காரியம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் யாரை எழுப்பாரும் தெரியாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், அது ஒரு கிருபை. நான் ஆண்டவர் பயன்படுத்தணும், நான் தேவன் விரும்புகிறேன் ஒரு பாத்திரமாக நம்ம மாற. அதாவது பார சுமக்கிற அந்த பார சுமக்கிற அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு இன்னும் பயங்கரமாக என்ன பண்ணிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, வாசிங்க சோத்திரம். யோவான் 1:29 வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். அடுத்தபடியா யோவான் 1:29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற எப்படிங்க. அடுத்தபடி என்ன சொல்லுது, முதல் பரவாயில்ல, எது சுமக்கிறோம், ஒவ்வொரு பாரத்தை ஒருத்தர் என்ன பண்ணுங்க சுமக்கணும். அடுத்தபடி சொல்லுது, ஆண்டவரா இயேசுக்கு எதை சுமந்தாரா, நானும் இயேசுவா இல்லை, அவர் சுமந்தது போல் நாமும் என்ன பண்ணுமா, நம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை நம்ம என்ன பண்ணாங்க. நீ சபை பாரத்தை சுமக்கிறியோ, ஊரா பாவத்தை சுமக்கிறது அபரோட பிரச்சனை. யார் பாவத்தை முதல் சுமக்க பழகிக்க சொல்லுங்க. என்ன பாருங்க, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் கணவன் சரியில்லை, உன் மனைவி சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லைன்னா தெய்வ சமூகத்தில் நம்மளை என்ன பண்ணாங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒரே என் தகப்ப பலவீனத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் தாய் பலவீனத்தை ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளுடைய அறியாமையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், அதை என் மேலே விட பண்ணுங்க. அதான் சொல்றது வசனம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கிய தீர்ப்பு அவர் மேல வந்தது. நான் யார் பாவத்தை வேணா பாரத்தை சுமக்கிறேன், கவலையை சுமக்கிறேன், துக்கத்தை சுமக்கிறேன், ஆனால் எதை சுமக்க மாட்டேன். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறேன். நான் திறப்பில் வாழ்ந்து இருக்கிறேன். உண்மையான சில தாய்மார்கள் எதை சுமக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய பாவத்தை என்ன பண்ணுறாங்க. ஆமாம், பையன் செஞ்ச தப்ப, பொண்ணு செஞ்ச தப்ப அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே மாற்றிக்கிறாங்க. நிறைய காரியங்கள், உதாரணங்கள் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஒருத்தருடைய பாரத்தை மாத்திரம் இல்லை,
மக்களுடைய எண்ணத்தை சுமக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா யாக்கோப்பு உடைய அம்மா அப்படியே ரொம்ப தூரம் போயிடும், பெரிய பைபிள் ஸ்டடியாக போய் ஆதியாகமம் 27:12 மட்டும் வாசிக்கிறீங்க. ஒருவேளை அவன் யாக்கோப்பு மேலே என்ன கிடையாதுங்க சொல்லுங்க, யாக்கோப்பு கண்ண மேலே என்ன கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது. என்னம்மா நீ ஏன் இப்படி சொல்றியே? அப்பாவுடைய மனநிலை உனக்கு நல்லா தெரியும். யாரை வேணா ஏமாத்தலாம், யாரை ஏமாற்ற முடியாது. நம்ம அப்பா ஏமாற்ற முடியாது, ஒரு நல்ல ஜெகதெல்லாம் பிரதாப்பேன். அப்போ சொல்கிறான், பரவாயில்லப்பா பரவாயில்ல, இவன் கொடுத்த சூழ்ச்சி இவன் கொடுத்த தந்திரம் தான் எல்லாம் இவனுக்கு தான். ஆனால் ஏதாவது ஒரு சாபம் ஒரு பாவம் ஒரு அக்கிரமம் வந்தால் யார் மேலே வரட்டும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கியா? ஒரு தாய், எந்த தாயை மனசார என்ன பண்ண ஆர்வத்தில் சொல்லுவோம், எனக்கு பதில் என் பிள்ளைக்கு பதில் என்னென்ன பண்ணுதோ, நான் வாழ்ந்து கெட்டுட்டேன் என்ன பண்ணணும். நிறைய உதாரணங்கள். ஒருத்தர் உயிருக்கு போராட்டி இருக்கிறாரு, டாக்டர் வர்றாரு, ஒரு இப்போ ரத்தம் கொடுக்கணும்னா எல்லாம் போட்டி போடுறாங்க. ரத்தமே தேவையில்லை. என் குடும்பத்துக்கு இத்தனை வருஷம் உழைக்கிறேன் டாக்டர், என் வீட்டில் நீங்கள் 6 ரத்தம் கட்டாலும் கொடுப்பான், நீ குடும்பத்துக்கு இத்தனை வருஷம் உழைக்கிறிய, உன் குடும்பத்தில் யாரும் உன்னை நேசிக்கிறாங்க என்பது ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா நான் டாக்டர்? தாராளமாக வைங்க. அந்த ரத்தம் கேட்டால் எல்லாம் நம்ம கியூவில் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நிற்பாங்கன்னு கேட்குறாரு. அப்போ டாக்டர் சொல்லாரு, உங்கள் அப்பாவுடைய சிச்சுவேஷன் இருக்கிற சூழ்நிலை இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு உடனே என்ன கொடுக்கணும் ரத்தம், உங்கள் எல்லாருடைய ரத்தமும் உங்கள் அப்பாவுக்கு சூட்டபிள் ஆகும், ஏன்னா ஒரே குடும்பம் தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின் போது ரத்தம் கேட்டாக்கா, ஐயோ அந்த வாழ்ந்து முடிச்சுட்டான், நான் என்ன பண்ணணும்? இதுதாங்க உலகம். சின்ன பொண்ணு பெரியோர் வரைக்கும் அவர் வந்தால் வாழ்ந்து முடிச்சுட்டான். அப்போ தான் இருந்தாலும் மனசில் பார்த்தாராம், எழுதி சொல்கிறார், அடப்பா எனக்கு டாக்டர் ஒரு சின்ன டீலிங்கு, நான் எவ்வளோ பைத்தியக்காரன் என்பதை எனக்கு உணர்த்திட்டீங்க. அப்போ தான் இல்லைப்பா பேசணும் பேச போங்க அப்படின்னு வந்துட்டார். இந்த தாய் சொல்கிறாங்க, அப்போ வாசிக்கிற வசனம் வாசிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனை ஏமாற்றுக்காரனாய் காணப்பட்டு என் மேல் அவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேன். அதுக்கு அந்த தாய் சொல்றா பாருங்க. அதற்கு அவனுடைய தாய், என் மகனே உன்மேல் வர சாபம் என்ன பண்ணுங்க, உன் மேல வர பாவம் எல்லாம் என் மேல வரட்டும். இப்போ சாந்தியம்மா அந்த மாதிரி தான் ஜோமா, அந்த பையன் குடிக்கிறான், கிருவியாக இருக்கிறான், கீழ்படிய மாட்டான், ஆண்டவரே அவன் மேலே இருக்கிற சாபத்தை என் மேலே நான் பண்ணிக்கிறேன். அப்போ அந்தளவுக்கு நம்மளை வருத்திக்கணும். உபவாசத்தில், கண்ணீரில், ஜபத்தில், தெய்வ பாதத்தில் விழுந்து கடந்தாக்கா அந்த பாவெல்லாம் நம்ம மேலே வந்து கத்துறனா அவன் அந்த ரத்தத்தை விரும்பல, அவன் நேசிக்கல, அவன் விசுவாசிக்கல. நாம் ஆண்டவராக இயேசுக்கு ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, மனதார நம்புகிறோம். சபைக்கு குடும்பத்தில் சில ஆட்கள் அருவருப்பாக இருப்பான், கிட்டெல்லாம் கீழே அனுப்புவான், நன்றி கட்டவர்களாக இருப்பான், துரோகிகளாக இருப்பான். பணம், வருமானம், வேலை, இன்னைக்கு அந்த ஒரு இன்னைக்கு நம்முடைய வாழ்வாதாரமே வித்தியாசமாக இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் இன்னும் சடங்கத்தில் இந்த கல்ச்சரில் உழுந்து கிடக்கிறோம். நீங்கள் எத்தனை பேருக்கு அதிகாரத்தை தெரியும்? 5 மணிக்கு வந்த ஆட்களாக இருக்கிறாங்க, 6 மணிக்கு நல்ல அழகாக கேஷுவலாக வரலாங்க சபைக்கு. 1 மணி நேரம் டைம் சொல்கிற உட்காந்து நல்ல இன்பமாக அவனுடைய வார்த்தை கேட்கறவங்க எல்லாம் போயிடுச்சு, திராணி இல்லாமல் போயிடுச்சு, பலன் இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் இதில் நிற்கிற ஆட்கள் கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, நிற்கிற ஆட்களே கிடையாது. இப்போ எப்படி வைராக்கியம் வர சொல்லுவாங்க, அந்த தாய் அவன் துஷ்டன் தெரியும், அவன் ஈசாக்கு, அவன் யாரு ஏசு, அவன் யாரு துஷ்டன் அவன் தெரியும். அவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் பெற்று அவனால் வெற்றி படைக்க மாட்டான், என்னைக்கு தான் அதை இழந்துருவான். ஆனால் நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, இப்படிமா நான் அப்பா ஏமாத்துவேன். ஆனால் ஒழுங்காக கேட்டாலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அவர் என்ன பண்ணுவாரு, தருவாரு. நீ அதையும் கெடுக்க பார்க்குறீ, பரவாயில்ல, அந்த சாபம் என் மேலே வரட்டும். அப்படி பாரத்தை சுமக்கிறியா, அடுத்தனுடைய பாவத்தை சுமக்கிறியா? நீ சபையில் கூட மற்றவங்க என்ன பண்ண நிறுத்தணும். நம்ம என்னமோ 100 ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரியும் நம்மளை வந்து ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம எவ்வளோ அயோக்கியமானவன் கத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அதெல்லாம் மறைச்சு நம்மளை கற்றுக்குப்பாக ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் திட்டக்கூடாது. யாராக இருக்கட்டுங்க,
உலகமே நம்ம இனத்தை ஜனத்தை விபச்சாரி வேசிக்கல்ல குழப்பம் திருட அயோக்கியம் 1000 பேர் சொல்லட்டும், உன் வாயில என் வாயில தயவுசெய்து பண்ணக்கூடாதுங்க. இவெல்லாம் ஜெபிக்க தகுதியா? இவ ஆழ்ல நிறைய தகுதியா? அதை அப்படி யோசிக்கும் பொழுது எங்கேயோ போயிட்டேன். எது சொல்றது? இந்த சிறியல் ஒருவனுக்கு என்னது சரி, அதை என்ன பண்றீங்க? நம்ம யாரையும் அற்பமா என்ன பண்ணுவோம்? யாரும் நாயை கூட காலில் இட்டு வச்சுன்னா அதுக்கு கத்தர் கணக்கு எடுப்பா. அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அப்போ அதில் எவ்வளோ நம்ம அனாவசியமாக வாயில வர அவன் நல்ல வயல இவன் நல்ல வயல அயோக்கியம் நல்ல மாதிரி. அப்போ நீ யாரு? உண்டவரே கேப் மாதிரி உலகத்தில் யாரும். ஆனால் நாம் அழகாக சொல்லி நம்ம ஜெபிக்கிற மாதிரியும் பைபிள் படிக்கிற மாதிரியும் ஆவி நிறைய மாதிரியும் அவங்க நேரம் உணர்கிறது அந்த மாதிரி கேட்டகரி இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம பேசவே மாட்டோம். ரொம்ப தாழ்வு சொல்கிறான். அத்திப்பணம் கொடுக்குறவன் ஆகி அவங்களுக்குள்ள இருந்த தாழ்வு பாருங்க. கத்திர எங்கேயோ முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவரே ஆமோஸ் புதி சுமக்கிறவன் என்று நாங்களும் ஆண்டவர்